உங்கள் குழந்தைக்கு இலவச பிரைவேட் ஸ்கூல் அட்மிஷன் வேண்டுமா? இப்போதே RTE என வாட்ஸ்அப் செய்யுங்கள் 9087780112. வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல்ல உங்க வாக்க எப்படி சரியா எந்த ஒரு குழப்பமும் இல்லாம பதிவு பண்றது? வாங்க அடுத்த சில நிமிஷத்துல இத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, ஓட்டு போடுறத ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வாய்ப்பு. இது மாதிரி பயனுள்ள தகவல்களை நாங்க தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். அதனால நம்ம செல்லூர் சேவை இன்ஃபோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற முக்கியமான விஷயங்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். ஆமாங்க, தமிழக சட்டமன்ற தேர்தல் நாளைக்குதான். காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நாம ஓட்டு போடலாம். தயவு செஞ்சு இந்த வாய்ப்பை யாரும் தவற விட்டுறாதீங்க. சரி, நீங்க ஓட்டு போட போறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்த மட்டும் சரியா செக் பண்ணிக்கிட்டா போதும். முதல்ல, வாக்காளர் பட்டியல்ல உங்க பேர் இருக்கான்னு பாத்துக்கணும். ரெண்டாவது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு ரெடி பண்ணி வச்சுக்கணும். வாங்க, இது ஒவ்வொன்றையும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இதுதாங்க இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப முக்கியமான முதல் ஸ்டெப். வாக்காளர் பட்டியல்ல உங்க பேர் இருந்தா மட்டும்தான் உங்களால ஓட்டு போடவே முடியும். அதனால முதல்ல இத செக் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பூத் ஸ்லிப், அதாவது வாக்காளர் தகவல் சீட்டு வீட்டுக்கு வந்திருக்கும். இதுல நீங்க எந்த பூத்ல ஓட்டு போடணும், உங்க வரிசை என்னென்ன அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல் தான். ஆனா இங்கதான் ஒரு பெரிய கேள்வி வருது. இந்த பூத் ஸ்லிப்பை மட்டும் கையில எடுத்துட்டு போனா நம்மள ஓட்டு போட விடுவாங்களா? இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பொதுவான சந்தேகம். உங்க சந்தேகத்துக்கான பதில் இதுவும் இருக்கு. நல்லா பாருங்க, பூத் ஸ்லிப்புங்கிறது உங்க வாக்குச்சாவடி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கைடு மாதிரி தான். ஆனா அது உங்க அடையாள அட்டை கிடையவே கிடையாது. நீங்க ஓட்டு போடணும்னா உங்க அடையாளத்தை நிரூபிக்க ஒரு அரசாங்க அடையாள அட்டை கட்டாயமா தேவை. ஆக, நீங்க ஓட்டு போட போகும்போது மறக்காம உங்க ஒரிஜினல் போட்டோ ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா கையில எடுத்துட்டு போகணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை உங்ககிட்ட வாக்காளர் அட்டை இல்லைன்னு வைங்க, அப்பவும் கவலைப்பட தேவையில்லை. இங்க பாருங்க, ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசென்ஸ், பாஸ்போர்ட்னு இப்படி பல ஆவணங்கள்ல யாதாவது ஒன்னு இருந்தா போதும். இதுல ஏதாவது ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட் கையில இருந்தா போதும். பாத்தீங்களா, ரொம்ப சிம்பிள். அந்த லிஸ்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒண்ணு ஏதாவது ஒரு அசல் ஆவணம் எடுத்துட்டு போனா போதும், நீங்க ஓட்டு போட்டுடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. வாக்குச்சாவடிக்குள்ள நீங்க மொபைல் போன், ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி எந்த எலக்ட்ரானிக் பொருளையும் எடுத்துட்டு போக முடியாது. ஆனா பயப்பட வேண்டாம், அத வெளியே பாதுகாப்பா ஒப்படைக்கிறதுக்கு டோக்கன் கொடுத்து ஒரு வசதி செஞ்சு கொடுத்திருப்பாங்க. அதனால எந்த டென்ஷனும் இல்லாம தேவையான ஒரே ஒரு அடையாள அட்டைய மட்டும் எடுத்துட்டு போங்க. உங்க ஜனநாயக கடமையை ரொம்ப சுலபமா நிறைவேற்றிட்டு வாங்க. சரி, நம்ம இவ்ளோ நேரம் பேசினதை வச்சு ஒரு சின்ன கேள்வி. ஓட்டு போட பூத் ஸ்லிப் மட்டும் இருந்தா போதுமா? உங்க பதில் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. யார சரியா சொல்றாங்கன்னு பார்க்கலாம். பெஸ்ட் கமெண்ட்டை நாங்க பென் பண்றோம். இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன். மறக்காம உங்க வாக்கு பதிவு செய்யுங்க. நன்றி. உங்கள் குழந்தைக்கு இலவச பிரைவேட் ஸ்கூல் அட்மிஷன் வேண்டுமா? இப்போதே RTE என வாட்ஸ்அப் செய்யுங்கள் 9087780112. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. செல்லூர் சேவை இன்ஃபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.